என் அன்பு குழந்தையே, நீ வெற்றியை சந்திக்கப் போகும் நாள் நெருங்கியிருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷமான விஷயங்களும் சந்தோஷமான செய்திகளும் உன்னை வந்து சேரும். வாழ்க்கை என்றாலே சுமைகள் நிறைந்ததாகவும் பாரங்கள் நிறைந்ததாகவும் பொறுப்புகள் அதிகமாகவும் கடமைகள் நிறைந்தும் காணப்படுகின்றது. அத்தனையையும் தாண்டி மகிழ்ச்சியாக மனநிலையை கொண்டு வர வேண்டுமென்றால் அது மிகவும் கடினமாகவும் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக கடந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். சோகமே வாழ்க்கையாக மாறிவிட்டதைப் போல உன் வாழ்க்கை ஏனோ இப்படி சிக்கல்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷமே இனி வாழ்க்கையாக மாறும் அளவிற்கு அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க இந்த சிங்கார வேலன் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நம்ப முடியாத அளவிற்கு வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுத்து அற்புதங்களை நிகழ்த்த நான் வந்திருக்கின்றேன். ஒரு நல்ல முடிவையும் ஒரு நல்ல சாதகமான நிகழ்வையும் உனக்கு பிடித்த மாதிரி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை துளியும் வீணாக்காமல் நீ மனதில் நினைத்த அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய தீவிரமான பக்தி, உண்மையான அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் யாவும் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருப்பதால் உன் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இதுவரை உன்னுடைய மனம் கட்டுப்பாட்டை இழந்த வண்டியைப் போல இங்கும் அங்கும் ஓடி திரிந்தது. இனி என்னுடைய பிடியில் சிறப்பாக சென்று உன்னுடைய இலக்கை செம்மையாக பெற்றே தீரும். இனி வரும் நாட்கள் மிகவும் இனிமையான நாட்களாக உன் வாழ்விற்கு அமையும். உன் மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய அளவிற்கு, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய வழிகாட்டுதலின்படி உன்னுடைய விருப்பத்தை நீ சுலபமாக பெறுவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. இனி நீ யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. யாரையும் நீ எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய சொந்த காலில் நீ நிற்கப் போகின்றாய். உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நீயே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலை, உன்னுடைய தகுதி உயரும். உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஆசீர்வாதம் உன் மீது நிரம்பி வழிகின்றது. மீண்டும் மீண்டும் என்னுடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளும் விலகிவிடும். துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் உன்னுடைய கர்மாக்கள் அழியும். தீவினைகள் அனைத்தும் ஒடிந்து நல்வினைகள் உன் வாழ்வை வந்து அடையும். உன்னை தூற்றி பேசியவர்கள் மத்தியில் பிறை பாராட்டக்கூடிய அளவிற்கு, பிறர் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையும். நீ விரும்பிய வாழ்க்கையை என்னால் மட்டும் தர முடியும். எதற்காக நீ கவலைப்படுகின்றாய்? என்னால் தரக்கூடிய அந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் மனதில் போட்டு உன் மனதை நீயே ரணப்படுத்திக் கொள்கின்றாய். சில நேரங்களில் அதிக வருத்தத்தோடு காணப்படுகின்றாய். இந்த கந்தனை நம்பினால் வருத்தம் வருமா? என் அன்பு குழந்தையே, என்னை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்று உன் மனதின் குறைகளை சொல். அந்த குறைகள் எல்லாம் அந்த தீப ஒளியின் பிரகாசத்தில் காணாமல் போய்விடும். உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய லட்சியமாக வைத்திருக்கின்றேன். எதற்காகவும் நீ துவண்டு போகாமல் தைரியமாக சிந்தித்து உன்னுடைய வேலைகளை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயந்து ஒளியக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது. திரும்பி நின்று பார்த்தால் அது வந்த வழியே சென்றுவிடும். வேகமாக துரத்தி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் என் வேல் கொண்டு நான் அழித்து விடுவேன். போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை கொடுத்து அதன் பரிசாக வெற்றி மழையை நீ நனையும்படி நான் வழிவகை செய்வேன். எதற்காகவும் பயப்படாமல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்துவது போல வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிறுக சிறுக என்னுடைய ஆசீர்வாதத்தால் அழிந்தே விடும். எந்த ஒரு அச்சமும் உன் வாழ்வின் மீது கொள்ளாதே. சோதனைகளை நினைத்து வருத்தப்படாதே. அத்தனையும் நீ சந்திக்கக்கூடிய சாதனைகளாக மாற்றித்தர என்னால் முடியும். என்னுடைய லீலைகள் மூலமாக, திருவிளையாடலின் மூலமாக நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். நல்லன பலவற்றை நீ சந்திக்கப் போகின்றாய். நல்லன பலவற்றை நீ பார்க்க போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கப் போகும் நன்மைகள் இனி அதிகமாக இருக்கும்.
நான் சொல்லப் போகின்ற இந்த ஒரு மந்திரத்தை இன்று இரவுக்குள் உன்னால் முடிந்தவரை சொல்லிவிடு. குறைந்தது 11 முறையாவது சொல். நீ சொல்ல என் செவியால் நான் கேட்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஓம் ஸ்கந்தாய நம, சரவண பவாய நம, ஓம் குமாராய நம என்று 11 முறை சொல். நீ அழைக்கின்ற என்னுடைய பெயரானது என்னுடைய செவியில் கேட்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். உன் பிரச்சனைகள் அத்தனையையும் நான் தீர்த்து வைப்பேன். நோயிலிருந்து, கடனிலிருந்து, பகையிலிருந்து நீ விடுபடக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை செல்ல நான் வழிவகை செய்வேன். என்னுடைய பெயரானது உன்னுடைய நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமும் நிலையாக இருக்கும். 11 முறை என்னுடனே சேர்ந்து மீண்டும் சொல் என் குழந்தையே. ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் சந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் சந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் குமாராய நம. மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. எல்லா போராட்டமும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை பெரு நிம்மதியை பெறக்கூடிய நிலைக்கு இப்பொழுதே வந்துவிடும். கடந்து போன விஷயங்களை மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்து. இந்த சுப்பிரமணியன் உன் வாழ்விற்கு துணையாக நான் இருப்பேன். பிறர் வியக்கும் வண்ணம், நீ வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மிக உயரிய நிலையை அடையும். பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். கவலைப்படாதே. துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இன்பத்தின் வாயிலுக்குள் இக்கணம் நான் உன்னை நுழைய வைத்திருக்கின்றேன். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடி ஒழிந்து விடும். நான் கூறுவது போல பிறர் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இனி வரும் நாள் மிகவும் நல்ல நாளாக உன் வாழ்வில் அமையும். இந்த கந்தனின் துணை உன் வாழ்நாள் முழுக்க, ஏன் உன் வாழ்நாளையும் தாண்டி தலைமுறைக்கும் எப்பொழுதும் உன்னை சுற்றி வரும். என்னுடைய அருளாலும் ஆசியாலும் உன்னுடைய வாழ்க்கை கணத்திலிருந்து சுகத்தை பெறும். பலவிதமான இன்பங்கள் உன் வாழ்வை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கும். நல்லது நடக்கும்.